Good morning students, good morning one and all. Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Chakrampalayam. Now we discussed about 9th standard social science subject. Continuation of this lesson 3.2 Sangam age. The Sangam age or the early historic period is an important phase in the history of South India. Okay. இந்த சங்க காலம் அப்படின்னு சொல்லுவோம். சங்க காலம் அல்லது வரலாற்று தொடக்க காலம் அப்படின்னு சொல்லலாம். தென்னிந்திய வரலாற்றுடைய சிறப்புமிக்க காலம் இது அப்படின்னு சொல்லலாம். This period is marked out from prehistory because of the availability of textual sources, namely Sangam literature and Tamil Brahmini inscriptions. அதாவது இலக்கியங்கள், தமிழ் பிராமி கல்வெட்டுகள் உள்ளிட்ட எழுத்துப்பூர்வமான சான்றுகள் கிடைச்சிருக்கிறதுனால சங்ககாலம் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்து மாறுபட்ட சிறப்புடன் விளங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? சங்கம் டெக்ஸ்ட் இஸ் a vast corpus of literature that serves as an important sources for the study of the people and society of the relevant period. அதாவது சங்க இலக்கிய தொகுப்பு அப்படிங்கிறது அந்த கால மக்களுடைய வாழ்க்கை முறை குறித்தும் சங்க அமைப்புகள் குறித்தும் அறிய உதவி செய்யுது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது குரோனாலஜி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா கால முறைமை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? காலத்தை வரிசைப்படுத்துது. There is considerable debate among scholars about the age and chronology of Sangam society. சங்க காலத்தை கால வரையறை செய்கிறதுல அறிஞர்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது நிலவுச்சு. ஓகேவா? The Sangam texts are generally dated to between 3rd century BC and the 3rd century AD. சங்க கால இலக்கியம் அப்படிங்கிறது கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கும் பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தை சேர்ந்தவையா பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து தீர்மானிக்கிறாங்க. The reference in Greco-Roman text, Tamil Brahmini inscription and the refers to the Thera, Solas and Pandyas in the Ashokan inscriptions corporate this date. அசோகருடைய கல்வெட்டுகளில் காணப்படக்கூடிய சேர சோழ பாண்டிய மன்னர்கள் குறித்த தகவல்களும் தமிழ் பிராமி கல்வெட்டுகளும் கிரேக்க ரோமானிய குறிப்புகளும் இந்த கால பரம்பரை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்லுவோம். It is generally agreed that the Sangam poems were composed in the early part of the historical period but were compiled into anthologies in the later period. சங்க செய்யுள்கள் வரலாற்றுடைய தொடக்க காலத்தில் இயற்றப்பட்டவை அப்படின்னும் பின்னரே அவை தொகை நூல்களாக தொகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியும் ஒரு கருத்து அப்படிங்கிறது நிலவுது. அது மாதிரி கருதப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அசோகன் பிராமினி. The Brahmini script used in Ashokan edicts or inscriptions. அசோகருடைய கல்வெட்டில் பயன்படுத்திய பிராமி வரி வடிவத்துக்கு அசோகன் பிராமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் த திணை. The concept of திணை is presented in the Tamil grammar work of Tolkapiyam and this concept is essential to understand the classical Tamil poems. தமிழுடைய தொன்மையான இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் திணை அப்படிங்கிற கருத்து விவரிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? திணை இஸ் a poetic theme which means a class or category and refers to a habitat or ecozone with a specific physiographical characteristics. திணை அப்படிங்கிறது குறிப்பிட்ட இயற்கை நில அமைப்பையும் அதன் வாழ்வியல் முறையும் குறிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? சங்க செய்யுள்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த திணையுடைய அடிப்படையில் தான் தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். Sangam poems are set in these specific echo zones and reveal that human life has deep relationship with nature. மனித வாழ்க்கையும் இயற்கையோடு மனிதர்கள் கொண்டிருந்த நெருக்கமான உறவையும் அது படம் பிடிச்சு காட்டுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? The theme of the poems are broadly defined as agam, அதாவது இன்டீரியர், and புறம், எக்ஸ்டீரியர். ஓகே? சங்ககால செய்யுள்களை பொருண்மை அப்படிங்கிற அடிப்படையில் பொதுவாக அகத்திணை பாடல்கள் புறத்திணை பாடல்கள் அப்படின்னு சொல்லி 2 வகையாக நாம் பிரிக்கலாம். ஓகேவா? அகத்திணை refers to the various situation of love and family life, while புறந்திணை is considered with all other aspects of life and deals particularly with war and heroism.
அகத்திணை அப்படிங்கிறது காதல் வாழ்வையும் குடும்ப வாழ்வையும் குறிக்கும். புறத்திணை அப்படிங்கிறது வாழ்வியோடைய பிற அம்சங்கள், அதாவது போர், வீரம் இதன் பற்றியான பேச்சுக்களாக இருக்கும். சரியா? அடுத்து வந்து ஐந்திணை. The 5 திணைஸ் ஆர் லேண்ட்ஸ்கேப்ஸ். 5 திணைகள் அல்லது ஐவகை நிலப்பகுதிகளை தான் நாம் என்ன சொல்கிறோம்? ஐந்திணை அப்படின்னு சொல்லுவோம். தமிழகம் வாஸ் டிவைடட் இன்டு 5 லேண்ட்ஸ்கேப்ஸ். ஐந்திணை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய 5 வகையான நிலப்பகுதிகளை வந்து குறிக்கும். ஈச் ரீஜன் had distinct characteristics, a preceding deity, occupation, people and cultural life according to its specific environmental conditions. இந்த 5 வகையான நிலங்களும் தனித்தனியாக பண்புகள் இருக்கும். ஒவ்வொரு திணைக்கும் தனியே கடவுள்கள், தொழில், மக்கள், பண்பாடு இதெல்லாம் வந்து மாறுபடும். The classification has been interpreted by scholars to reflect real life situation in these landscapes. இந்த வகைப்பாடு ஐவகை நிலங்களில் வாழ்ந்த மக்களுடைய உண்மையான வாழ்க்கை சூழலை பிரதிபலிப்பதை அறிஞர்கள் பலர் வந்து விளக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரியா? அடுத்து the 5 landscapes are குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அண்டு பாலை. 5 வகையான நிலங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லுவோம். குறிஞ்சி refers to the hilly and mountainous region. மலையும் மலை சார்ந்த பகுதியும் நாம் என்ன சொல்கிறோம்? குறிஞ்சி அப்படின்னு சொல்கிறோம். முல்லை இஸ் ஃபாரஸ்டட் அண்டு பாஸ்டோல் ரீஜின். காடும் காடு சேர்ந்த பகுதியும் முல்லை. மருதம் இஸ் ஃபெர்டில் ரிவைனை வேலிஸ். வயலும் வயல்வெளி சார்ந்த பகுதிகளும் மருதம். நெய்தல் இஸ் கோஸ்டல் ரீஜன். கடலும் கடல் சார்ந்த பகுதியும் நெய்தல். பாலை இஸ் சாண்டி டெசர்ட். வறண்ட நிலப்பகுதியை நாம் என்ன சொல்கிறோம்? பாலை அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சங்கம் ஏஜ் பொலிட்டி, பொலிட்டிக்கல் பவர்ஸ் ஆஃப் தமிழகம். ஓகேவா? சங்ககால அரசியல்னு சொல்லுவோம். பண்டைய தமிழக அரசியலுடைய நிலை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? த சங்கம் ஏஜ் ஹேஸ் இட்ஸ் ரூட் இன் த அயன் ஏஜ். சங்க காலத்திற்கு அடித்தளமாக இருந்தது வந்து இரும்பு காலத்தில் வேர் கொண்டுச்சின்னு சொல்லலாம். இந்த அயன் ஏஜ் பீப்புள் வேர் ஆர்கனைஸ்டு இன்டு சிப் டோம்ஸ். இரும்பு காலத்தில் வந்து மக்கள் வந்து குழுவாக வந்து வாழ்ந்தாங்க. ஓகேவா? From such communities of Iron Age emerged the Vendas of the early historical periods and the Velir of the Sangam Age were chieftains. அந்த குழுக்கு வந்து தலைவர்கள் அப்படிங்கிறது ஆளுகைக்காக இருந்தாங்க. இவ்வாறு உருவாக்கப்பட்ட தலைவர்கள் இருந்து வரலாற்றுடைய தொடக்க காலத்துடைய வேந்தர்கள் அப்படிங்கிறவங்க தோன்றுனாங்க. அவங்க வந்து வேலீர் அப்படிங்கிறவங்க வந்து சங்க காலத்துடைய குறுகிய நில மன்னர்கள் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து The Mauryan Emperor Asoka conquered Kalinga in Odisha area, okay, and the part of Andhra and Karnataka region. மௌரிய பேரரசர் அசோகர் வந்து கலிங்கம் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ஒடிசா மாநிலம், ஆந்திரம், கர்நாடகா சில பகுதிகளில் வந்து அவர் வென்றார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? த மூவேந்தர். அமங் த பொலிட்டிக்கல் பவர் ஆஃப் த சங்கம் ஏஜ் த சேர, சோழ அண்ட் பாண்டியாஸ் ஆக்குபைடு ப்ரீ எமினன்ட் பொசிஷன்ஸ். சங்ககால ஆட்சியாளர்கள் வந்து சேர, சோழ, பாண்டியர்கள் அப்படிங்கக்கூடிய மூவேந்தர்களே முன்னிலையில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். தேவர் நோன் அஸ் மூவேந்தர். ஓகேவா? மூவேந்தர் அப்படின்னா 3 அரசர்கள் அப்படின்னு மீனிங் வரும். த மூவேந்தர் கண்ட்ரோல் த மேஜர் டவுன்ஸ் அண்ட் போர்ட் ஆஃப் த சங்கம் பீரியட். அந்த பெருநகரங்களையும் துறைமுக பட்டணங்களையும் மூவேந்தர்களுடைய ஆளுகைக்கு கீழே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேராஸ். த சேராஸ் ரெஃபர்டு டு த Keralaputtaras in the Asokan inscription controlled the region of present day Kerala and also the western part of Tamil Nadu. சரியா? அசோகருடைய கல்வெட்டுகளில் கேரளபுத்திரர்கள் அப்படின்னு சோழர்கள் சேரர்களை வந்து குறிச்சிருக்காங்க. சரியா? தற்காலத்தில் இருக்கக்கூடிய கேரளாவையும் தமிழ்நாட்டுடைய மேற்கு பகுதியையும் அவங்க வந்து ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவோம். வாஞ்சி வாஸ் த கேபிட்டல் ஆஃப் சேராஸ். ஓகேவா? இவங்க வஞ்சி அப்படிங்கிறது இவங்களுடைய தலைநகரமாக இருந்துச்சு. முசிறி அண்ட் தொண்டி வேர் த போர்ட் டவுன்ஸ். ஓகேவா? அதாவது துறைமுக பட்டணங்களாக எது இருந்துச்சுன்னா முசிறியும் தொண்டியும் இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். வஞ்சி இஸ் த ஐடென்டிஃபைட் வித் கரூர் இன் தமிழ்நாடு while some other identified in with திருவாஞ்சலம் இன் கேரளா. ஓகே, அதாவது
தற்பொழுது கரூர் தான் வந்து வஞ்சி அப்படின்னு சொல்லி சிலரும், கேரளாவில் இருக்கக்கூடிய திருவஞ்சை களம் தான் வஞ்சி அப்படின்னு சொல்லி வேறு ஒரு சிலர் வந்து கூறுறாங்க. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 ஸ்பீக்ஸ் அபவுட் த சேராஸ் கிங் அண்ட் தியர் டெரிட்டரிஸ். சங்க இலக்கியமான 10 சேர அரசர்களை குறித்தும் அவர்களுடைய நாட்டுடைய எல்லை குறித்தும் பேசியிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா. த சேரா ரோட் garlands made from the flowers of the palm tree. ஓகே, அதாவது சேரர்கள் அப்படிங்கிறவங்க பனம்பூ மாலையை வந்து அணிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். The inscription of புகழூர் நியர் கரூர் mention the சேரா kings of 3 generations. கரூர் அடுத்த புகழூரில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் சேர மன்னர்களுடைய 3 தலைமுறைகளை பற்றி குறிப்பிடுது. Coins of சேரா kings have been found in கரூர். சேரர்கள் மன்னர்கள் வெளியிட்ட நாணயங்கள் வந்து கரூரில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா. த சிலப்பதிகாரம் ஸ்பீக்ஸ் அபவுட் சேரன் செங்குட்டுவன் who built a temple for கண்ணகி and the protagonist of the epics. சிலப்பதிகாரத்துடைய பாட்டுடை தலைவியான கண்ணகிக்கு கோயில் எழுப்பிய சேரன் செங்குட்டுவன் குறித்து சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது விரிவாக வந்து சொல்லுது. சரியா சொல்லுது. Legend has it that Ilango was composed the சிலப்பதிகாரம் was the brother of சேரன் செங்குட்டுவன். ஓகேவா. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் வந்து சேரன் செங்குட்டுவன். சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி என்பது இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் அப்படிங்கிறவர் சேர செங்குட்டுவனுடைய தம்பி அப்படிங்கிறது மரபு. The bow and arrow was the symbol of the சேராஸ். வில்லும் அம்பு சேரர்களுடைய அந்த குறியீடு லட்சணை அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். சரியா. இந்த சேரர்களுடைய காயின்ஸ். ஓகேவா. இதை வந்து நீங்கள் இந்த பிக்சரில் பாருங்கள். ஓகேவா. A சேரா coins with bow and arrow and an elephant goat on the observe and the elephant of the rivers. ஓகே, ஒரு புறத்தில் யானையும் மறுபுறத்தில் அங்குசமும் வில்லும் அம்பும் பொறித்த சேரர்களுடைய அந்த நாணயம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா. இப்போ கீழே இந்த மேப்பு பாருங்கள். இதில் வந்து சங்கம் பீரியட் இருக்கு இல்லையா, அப்போ இருக்கக்கூடிய சங்கம் ஏஜுடைய மேஜர் சைட். ஓகேவா. சங்கம் ஏஜ். ஓகேவா. இதுதான் வந்து மேஜர் சைட்டு. ஓகேவா. பார்த்துக்கோங்க. இதை வந்து உங்களுடைய தமிழ்நாடு மேப்பில் வந்து குறித்து பார்த்துக்கோங்க. ஓகேவா. சேரா சோலாஸ் அண்டு பாண்டியாஸ் எந்தெந்த ரீஜனில் வந்து இருந்தாங்க அப்படிங்கிறத நமக்கு அந்த மேப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து சோலாஸ். The Cholas. The Chola ruled over the Kaveri Delta and the northern part of Tamil Nadu. ஓகேவா. சோழர்கள் அப்படிங்கிறவங்க காவிரி வடநில பகுதியும் தமிழ்நாட்டுடைய வடபகுதியையும் ஆண்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். Their capital was உறையூர் and the port town was காவிரிப்பூம்பட்டினம் or பூம்புகார் where the river Kaveri drains into the Bay of Bengal. ஓகே, அதாவது சோழர்களுடைய தலைநகரமாக உறையூர் வந்து இருந்தது. காவிரி ஆறு வங்கக்கடலில் கலக்கக்கூடிய பூம்புகார் அப்படிங்கக்கூடிய காவிரிப்பூம்பட்டினம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய துறைமுகப்பட்டினமாக விளங்குச்சு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா. பட்டினப்பாலை இஸ் த லாங் போயம் அபவுட் காவிரிப்பூம்பட்டினம் கம்போஸ்டு பை த பொயட் கடையலூர் உதிராந்த கண்ணனார். ஓகே, அதாவது கடியலூர் உதிராங்க கண்ணனார் அப்படிங்கிற சங்ககால புலவர் காவிரிப்பூம்பட்டினம் அதாவது பூம்புகாரை பற்றி பட்டினப்பாலை அப்படிங்கக்கூடிய நூலில் ஒரு நெடும் பாடலாக பாடியிருக்கார். ஓகேவா. சிலப்பதிகாரம் டிஸ்கிரைப்ஸ் த ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் அட் காவிரிப்பூம்பட்டினம். காவிரிப்பூம்பட்டினத்தில் நடந்த வணிகத்தை பற்றி சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது குறிப்பிடுது. கரிகாலன் இஸ் நோட்டபிள் அமங் த சோலாஸ் கிங் and is credited with bringing forest lands under the plug and developing irrigation facilities by effectively utilizing the water from the river Kaveri. சோழ மன்னர்களை தலை சிறந்தவராக போற்றப்படக்கூடிய கரிகால சோழன் காவிரி ஆற்றுடைய நீர் பெருக்க திறம்பட பயன்படுத்தி பாசன வசதிகளை பெரும்படுத்தி பெரும் பகுதியில் விவசாயம் தலைக்க வகை செய்த பெருமைக்குரியவர் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா. The foundation for the extensive harnessing of water for irrigation purpose which reached its zenith in later Chola's time 10th to 13th century was laid in his time. அதாவது பிற்கால சோழர்களுடைய ஆட்சியில் 10 முதல் 13ஆம் நூற்றாண்டு வரையிலும்
உச்சத்தை எட்டிய பாசன நீர் மேலாண்மைக்கு கரிகாலன் சோழர் ஆட்சியில் தான் வந்து வித்திடப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? கரிகாலன் பவுட் ஆஃப் பேட்டல்ஸ் வித் த பாண்டியாஸ், த சேராஸ் அண்ட் த சிப்டைன்ஸ். ஓகே, சோழர்கள் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா பாண்டியர்களையும் சேரர்களையும் ஏனைய குறுநில மன்னர்களையும் எதிர்த்து சோழ அரசரான கரிகாலன் அப்படிங்கிறவர் போரிட்டார். ஓகேவா? த சோலாஸ் எம்பலம் வாஸ் த டைகர் அண்ட் they issued square copper coins with the images of the tiger on the observe elephant and the scarred symbols on the rivers. சோழர்களுடைய லட்சணை வந்து புலி. அவர்கள் வந்து சதுர வடிவிலான செப்பு நாணயத்தை வந்து வெளியிட்டாங்க. அதில் முகப்பில் வந்து புலியுடைய உருவமும், அதுக்கும் இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா மறுபுறம், அங்கே வந்து யானையும் மற்றும் புனித சின்னங்களும் வந்து காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியாஸ். ஓகே, த பாண்டியாஸ் ஹூ ரூல்டு த சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் ரெஃபர்டு இன் த அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். பாண்டியர்கள் குறித்து அசோகரோட கல்வெட்டுகளில் வந்து குறிப்புகள் அப்படிங்கிறது உள்ளது. மதுரை வாஸ் அ பாண்டியாஸ் கேபிட்டல். தென் தமிழ், அதாவது மதுரையை வந்து தலைநகரமாக கொண்டு தான் வந்து பாண்டியர்களுடைய அரசு அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் லிட்ரஸி ட்ரெடிஷன்ஸ் கிரெடிட்ஸ் பாண்டியன் ரூல்ஸ் வித் patronizing the Tamil SANGAMs academics and supporting the compilations of the poems. அதாவது தமிழ் சங்கங்களை நிறுவி ஆதரவு அளித்தவர்கள் அப்படின்னும் தமிழ் இலக்கியங்கள் பாண்டிய அரசர்களை வந்து போற்றுது. ஓகேவா? த மாங்குளம் தமிழ் பிராமணி இன்ஸ்கிரிப்ஷன் மென்ஷன் த கிங் நெடுஞ்செழியன். மாங்குளத்தில் கண்டறியப்பட்டுள்ள தமிழ் பிராமி கல்வெட்டுகள் பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி குறிப்பிடுது. ஓகேவா? அடுத்து நெடியோன், முடத்திருமன், பால்யாகச்சாலை, முதுகுடுமி, பெருவழுதி வேர் த சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸ் ஆஃப் த டைனசிட்டி. இவங்கெல்லாம் மற்ற முக்கியமான பாண்டிய மன்னர்கள்னு சொல்லுவோம். த பாண்டியன் சிம்பிள் வாஸ் த ஃபிஷ். அவங்களுடைய அந்த சிம்பிள், அதாவது சின்னம் அப்படிங்கிறது லட்சணைங்கிறது பார்த்திங்கன்னா மீன். ஓகேவா? இது வந்து சங்கம் ஏஜ் பாண்டியன் காயின்ஸ் வித் ஃபிஷ் சிம்பிள். ஓகேவா? இந்த சைடில் இருக்கிறது ஃபிஷ் சிம்பிள்ஸ், அந்த சைட் காயின். ஓகேவா? அடுத்து வெளிர் ஆஃப் சிப்டைன்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் த வேந்தர்ஸ் there were velis and numerous chieftains who occupied territories on the margin of the மூவேந்தர். தமிழகத்தை ஆட்சி புரிந்த மூவேந்தர்களை தவிர பல குறுநில மன்னர்களும் சிறிய பகுதிகளில் குடித்தலைமை அப்படிங்கிறத ஏற்றிருந்தாங்க. The velis were the 7 chiefs பாரி, காரி, ஓரி, நல்லி, பேகன், ஆய், அதியமான். ஓகே, இந்த 7 பேர் வந்து வேலியில் கடையல் வள்ளல்கள் அப்படின்னு சொல்லுவோம். சங்கம் போயம்ஸ் ரைட் எக்ஸ்டென்சிவ்லி அபவுட் த ஜெனரோசைட்ஸ் ஆஃப் திஸ் வெளிர். இவர்களில் வள்ளல் தன்மையை சங்க இலக்கியம் வந்து விரிவாக வந்து எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். தீஸ் சிப்ஸ் ஹேட் இன்டிமேட்டிங் ரிலேஷன்ஷிப் வித் த poets ஆஃப் their time and were known from the லாங் ஹர்ட்டட்னஸ். ஓகே, அதாவது அவங்க புலவர்களோடு நெருக்கமாக கொண்டிருந்த தொடர்பு, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கொடைத்திறன்களை பற்றி என்ன இருக்காங்க இலக்கியங்களில் வந்து போற்றப்படுது. தி சிப்டைன்ஸ் ஹேட் அலைன்ஸ் வித் ஒன் ஆர் அதர் ஆஃப் த மூவேந்தர் அண்ட் ஹெல்ப்டு தம் இன் த ஏர் பேட்டில் அகெயின்ஸ்ட் த அதர் வேந்தர்ஸ். ஓகே, வேலியில் சிலர் வந்து மூவேந்தர்களோடு துணை நின்று அவர்களுக்காக போர் புரிந்தனர் அப்படின்னும், வேறு சிலர் வேலியர்கள் வந்து மூவேந்தரை எதிர்த்து போரிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? The today class is over now. Tomorrow we discuss the next topic. Okay, thank you students. Thank you one and all.